குத்து கோமாளி ஷோ அப்படின்றாவே காமெடி கலந்த நிகழ்ச்சி அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த நிகழ்ச்சியோட ரூல்ஸே காமெடி அப்படிங்கிறதான். அதில் வர்றது எல்லாத்தையுமே காமெடியாக தான் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது சேனல் தரப்பில் சொல்லியிருக்காங்க. அதாவது குக்குகளுடன் சேர்ந்து கோமாளி செய்யும் காமெடியில் பார்க்கறதுக்கு இந்த நிகழ்ச்சி ரொம்பவே சூப்பராக இருக்கும். குத்து கோமாளி சீசன் 4 நிகழ்ச்சி வெற்றிகரமாக முடிஞ்ச நிலையில் 5வது சீசன் ஸ்டார்ட் பண்ணும்போதே பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்களா, மீடியா மிஷனுக்கும் சேனல் தரப்பில் பிரச்சனை, அதனால அவங்க வெளியில் போயிட்டாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா, இதுவரையும் 4 சீசனுமே வெங்கடேஷ் பட் அவர்கள் தான் நடுவராக இருந்தார். இப்போ 5வது சீசனுக்கு நான் வரலன்னு சொல்லிட்டு அவரும் வெளியில் போயிட்டார். அதாவது இந்த 5வது சீசனில் பார்த்தீங்கன்னா, செப்தாம் அவர்கள் ஜட்ஜாகவும் மாதமட்டை ரங்கராஜ் அவர்கள் நடுவராகவும் இருந்து மணிமேகலை ஆங்கரிங் பண்ணி இந்த நிகழ்ச்சியை கலகலப்பாக கொண்டு போயிருந்தாங்க. கடந்த 2 நாளைக்கு முன்னாடி மணிமேகலை அவங்க தன்னுடைய சமூக வலைதள பக்கங்களில், நான் இனி குக்கு கோமாளி சீசன் 5 நிகழ்ச்சிக்கு வரமாட்டேன், அங்கே குக்காக கலந்துக்கிட்ட ஃபீமேல் ஆங்கர் என்னை சரியாக வேலை பக்கம் விட மாட்டேங்கிறாங்க, எனக்கு சுயமரியாதை ரொம்ப முக்கியம், புகழ் பணம் பேர் எல்லாத்தையும் விட செல்ஃப் ரெஸ்பெக்ட் தான் முக்கியம் சொல்லிட்டு அந்த நிகழ்ச்சியை விட்டு வெளியில் வந்துட்டேன். நிகழ்ச்சியிலேருந்து வெளியில் வந்ததுக்கு காரணத்தை சொல்லியிருந்தாங்க. மணிமேகலின் பதிவை பார்த்த ரசிகர்களும் பிரபலங்களும், உங்களுடைய முடிவு சரியானது தான், உங்களுடைய தைரியத்தை நாங்கள் பாராட்டுறோம் அப்படின்ட்டு மணிமேகலுக்கு சப்போர்ட்டாக பலரும் தன்னுடைய கருத்துக்களை சொல்லிட்டு இருந்தாங்க. மணிமேகலுடைய ரசிகர்கள் பழக்கம் சமூக வலைதள பக்கங்களில் வெங்கடேஷ் பட் அவர்களிடம், நீங்கள் மணிமேகலோடு சேர்ந்து குக்கு கோமாளி 4 நிகழ்ச்சியிலையும் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, அவங்கள பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும், உங்களுடைய சப்போர்ட் மணிக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னும், இன்னொரு சிலரோ நீங்கள் கலந்துக்கிட்டு இருக்க டாப்பு குக்கு டூப்புக்கு நிகழ்ச்சியில் மணியை சேர்த்துக்குங்க அப்படின்னு கருத்து சொன்னாங்க. இன்னும் ஒரு சிலரோ மீடியா மிஷன்கிட்ட போயிட்டு, நீங்கள் டாப்பு குக்கு டூப்புக்கு நிகழ்ச்சியில் மணியை சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய ப்ரோக்ராம் இன்னுமே சூப்பராக போகும் அப்படின்னும் மணியை சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு கருத்து தெரிவித்தாங்க. இது எல்லாத்துக்குமே வெங்கடேஷ் பட் அவர்கள் லைக் போட்டிருந்தாரு. அப்போ வெங்கடேஷ் பட் அவர்களுடைய சப்போர்ட்டு மணிக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இன்னும் ஒரு சில ரசிகர்களோ வெங்கடேஷ் பட் அவர்கள் குக்கு கோமாளி சீசன் 5 நிகழ்ச்சியில் இருந்தா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்திருக்காது அப்படின்னு அவங்களுடைய கருத்துக்களை சொல்லிட்டு வராங்க. அதாவது வெங்கடேஷ் பட் அவர்கள் இது எல்லாத்துக்கும் லைக் போட்டிருக்கனால கண்டிப்பாக மணிமேகலை அவங்க டாப்பு குக்கு டூபு நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி இருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற இன்னும் நிறைய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரெட் ஆப்பில் 2.0 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.